ஹலோ கைஸ், நான் உங்கள் ஒருன்னு பேசுகிறேன். இப்போ ஒரு புது கேம் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான். ஸ்டீல் அ பிரெயின் விளையாட போகிறோம். நான் ஏற்கனவே இது நிறையா வாட்டி விளையாண்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது. நான் இப்போ உங்களுக்கு என்ன கேம்ஸ் பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஐடி பேர் என்னென்னா வருண் தமிழன் 18. நம்ம எப்போதும் நம்ம பேரை மாற்ற மாட்டோம். நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ண எல்லாருக்கும் ரெடி தான் நான். இப்போ இந்த கேம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம பேஸ் ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். அப்போ நம்ம ரூபினி பீச்சானி இந்த ஒன்று வாங்கிட்டு அதை வச்சு எல்லாரோட பிரெயின் டாட்ஸும் ஸ்டீல் பண்ணணும். சில பேர் ரோபாக்ஸ் கொடுத்து காசு வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இது நான் ஃபஸ்ட் டைமாக இந்த கேமில் உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். மறக்காமல் எனக்கு நான் போகிற எஃபர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நம்ம 49 இருக்கோம், இன்னும் ஒன்று தான். இந்த வீடியோ ஒரு 15 லைக்ஸ் போணுச்சுன்னா நம்ம என் ஃப்ரெண்டோட நான் டூயோட ஆடுவேன். இவன் நம்ம பேசியிருக்க நேரத்தில் நான் ஒரு என்ன உருவன்னே தெரில, பேர்லாம் தெரியாது, அது ஏதோ வாங்கியிருக்கேன். எவன் நான் எடுத்துகிட்டு வரானோ அவனுக்கு பேஸில் எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒரு சூரியத்தை போட்டு ஆரம்பிக்கிறோம் வாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம கேஷ்லாம் ஒன்றும் கலெக்ட் பண்ணல இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணோம். இப்போ ஒரு பிரேக்கில் நிறையா கேஷ் நான் 225 கேக்கு வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் 225, 350 அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், 225, 175, 325 அந்த மாதிரி புதுசாக ஒன்று பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ரீபர்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ ரீபர்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வரும். இந்த சாத்துரோ கோஜோ ஐடியா இந்த ஆளை பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காரு. இவரை கனெக்ஷன் கொடுத்து இங்கே இன்னும் நியூ ஆப்ஷன் ஆள் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ஃப்ரெண்டாக சென்ட் பண்ணுவோம் ஆட் கனெக்ஷன் கொடுத்து. இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு டாகிள் கிடைக்கும். அந்த டாகிள் அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்க பேஸ்க்குள்ளே போய் அவங்ககிட்ட பேசி, இல்லைன்னா அவங்க எப்போ நம்ம கனெக்ஷன் தப்பை அறுக்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம ஸ்டீல் பண்ணி ஓடிடலாம். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம டாகில் ஆஃப் பண்ணிடுவோம், அவனுங்களும் உள்ளே வர முடியாது, யாராலையும் உள்ளே வர முடியாது. இப்போ நம்ம ரீபத்துக்கு தேவை அங்கே ஒரு கேமராலும் அது என்ன பேர் பேசியிருக்க நேரத்தில் அவங்க 2 பேரும் நம்ம கூட நியூ கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அவங்க டாகில் ஆன் ஆகிருக்கான்னு பார்ப்போம். டாகில்னால் ஒன்றும் இல்லை, இதோ இந்த பட்டனுக்கு லாக் பேஸ் பின்னாடி அதுதான் டாகில். இப்போ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். இது அளவு ஃப்ரெண்ட்ஸ் டாகில் கொடுத்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு என்னது சேஃபாகணும், காசு வாங்கணும், போயிட்டே இருக்கணும். இவங்களுமே நல்லவங்களாக இருக்கக்கூடாது. அப்படியே என் ஃப்ரெண்டும் ஒரு சேனல் வச்சுருக்கா, ஐஎம் கிருத்திகேஷ்னு. உங்களுக்கெல்லாம் தெரியும் ஃப்ரெண்டு பேர் கிருத்திகேஷ்னு. நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், ஃப்ரீ ஃபயர் வீடியோவில். எனக்கு விளையாட தெரியாது, ஆனால் இந்த கேம் அப்படி இல்லை, நான் கொஞ்சம் நல்லாவே விளையாடுவேன். எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் இது லீவ் டைம் இல்லைன்னா 2 days 1 வீடியோ அந்த மாதிரி இந்த கேம்ஸ் வீடியோ நீங்கள் கேட்டால் போடலாம். அடுத்தது நீங்கள் என்ன கேம்ஸ் சொல்கிறீங்களோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். விளையாட தெரிஞ்சாலும் பரவாயில்ல, விளையாட தெரியலனாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 37.33 மில்லியனுக்கு இப்போ கேஷ் கலெக்ட் பண்ணிடலாமா? இப்போ ரீபத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேமரா வேணும், அது பேர் சரியா வாயில் வரல. அதுக்கப்புறம் அவர் அந்த சீனி ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க, அது நம்ம வாங்கணும். இப்போ நம்ம அதுக்காக தான் நம்ம தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 100 மில்லியன் நம்மளுக்கு சேஸ் இருக்குது. சேசிங் மீன்ஸ் இப்போ நம்ம கேஷ் வச்சு 100 மில்லியன் போடணும். அது நீ எவ்வளோ தாண்டினாலும் வரும். இப்போ நம்ம ஃபேவரட் பேலரினா கேர்ள்ஸில் எடுத்துப்போம். இப்போ எல்லாருக்குமே இந்த பேலரினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ ஒரு 100K ஒரு மீடியமான ஒரு பர்ஃபெக்டான பிரெயின் டாட்டாக நம்ம அதை சொல்லலாம். இந்த டீம் சீஸ்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க கேஷும் கொடுக்க மாட்டாங்க, வேஸ்ட்டு. சரி, இதை திருடலாமா?
ஓனர் வந்துட்டார். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? நேரமே அடி வாங்கிட்டு லேட்டாக போவீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ரீஸ்பான் பண்ணி செத்து போயிட வேண்டியதான். ரீஸ்பான் பட்டன் கொடுக்கலாம். ரீசெட் கொடுத்துட்டோம். சாரி, ரீஸ்பான். வந்தாச்சு நம்ம பேஸில். இப்போ உடனே நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். யாரோ உள்ளே வந்திருக்காங்க. நம்ம ஜெட்டி போட்ட மேனு. வாங்க வாங்க வாங்க. ஒரு அடி வாங்கினா 100 அடி ஃப்ரீ. 100 அடியா? சரி, ரீஸ்பான் ஆகிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்னடா இது அமெரிக்கன் டாய்லெட் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பேப்பரில் இந்த மாதிரி புதுசு புதுசாக வித்தியாசமான பிரெயின் ராட்ஸாக இப்போ அப்டேட் ஆகிருக்கு 2025ல். இங்கே பாருங்கள், 30 மில்லியன் ஒருத்தர் நம்ம நினச்சா வாங்கலாம். ஆனால் இப்போ நம்ம 100 மில்லியன் தான் சேஸ். இவன் உள்ளே விட்டாலும் வராது. இங்கே பாருங்கள், நம்ம தேடுற வேட்டை வந்துட்டு இதுவா இல்லை. நம்ம கேமலினை வந்துட்டு இப்போ இதை பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது 350K வேல்யூ. அதனால தான் மறுபடியும் சூனியம் போட்டுறானா. ஏன் இதை தொடரானோ அவன் பேஸில் நூபினி பீச்சா நீ தவிர எதுவுமே இருக்காது. ஜண்டா போட்டுருந்தது அவ்வளோதான். நம்ம பேஸ்குள்ளே இது போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீயாக இப்போ நம்ம ஒன்றே தான் தேடணும். அதுக்கப்புறம் நம்ம 100 சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரீபத்துக்கு ஒன்று கிடச்சிட்டு திக் அனுப்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ இன்னும் தான் ட்ரை பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போய் எதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மகிட்ட இவ்வளோ கேஷ் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நம்ம வெளியே போய் செக் பண்ணுவோம். இது நூபினி பிக்சர் இந்தியன் தான் ஸ்டார்டிங் நான் சொன்னது. 3 தொடர்ந்து வருது கைஸ். எல்லாம் போர் அடிக்கும். இது கேப்பச்சினோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் காய்ஸ் வேகமாக மூட வேண்டிய வேலை இது. பாருங்க, அவ்வளோதான். நம்ம லாக் பண்ணிட்டு இருக்கோம். 99 செகண்ட்ஸ். இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் மேப்பு காமிப்போமா இதுக்கு? இது நம்ம மாதிரி தொட்டால் இங்கே ஒரு ஆரோ அந்த மாதிரிலாம் வராது. நம்ம காமிக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோம். இப்போ இதில் அல்கான விஷயம் என்னென்னா, பிரெயின் ராட் கிட்டே போகும்போது அது பேர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கும்ல, அது வந்து எடிட்டிங் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஸ்டீல்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் 1 மில்லியன் ஒர்த்து உள்ள 3.5 மில்லியன் ஒர்த்து உள்ள லெருலாம் நான் சூஸ் பண்ணிப்பேன். முக்கியமாக இந்த பிரெயின் ராட்ஸ் பேர்லாம் வாயில் வராது. எனக்கு தெரிஞ்சதே என்னமோ பர்லினா, டுங் சகூர், அதுக்கப்புறம் லெரு அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். கேப்பச்சினோ அசசினோ. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க கிராப்பில் வந்து நம்ம கேஷ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 43 மில்லியன் வரைக்கும் வந்துட்டு. அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 மில்லியன் கேதர் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து எதாவது ஸ்டீல் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம தேடுற ரீபத்துக்கான பிரெயின் ராட்டே ஒன்றும் வரல கைஸ். அதான் ரொம்ப சோகமாக இருக்குது. ஓகே, நம்ம சும்மா தேடிட்டு இருப்போம். லோ பிபிகேவி வரதெல்லாம் வேஸ்ட். எந்த லெஜெண்ட்ரியும் வர்றது இந்த பறவை ஓகேவா? எவ்வளோ தெரியுதான் கைஸ், அலர்ட் சவுண்டு வந்திருக்கு. அட்ரா ஜெட்டி போட்ட மேன். இவனை அடிச்சும் அடி ஐயோ போச்சே. சரி அதையா சேவ் பண்ணுவோம். போச்சு, இவனை உயிரோட விடக்கூடாது. என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் வேணாம் ரிவெஞ்ச் எடுக்கணும். இப்போ போய் ஆகணும். அது செல் பண்ணலாமா வேணாமா? சரி கைஸ், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எந்த பிரெயினர் பிடிக்கும்? டுங் சவுர் பிடிக்குமா இல்லைன்னா பேலரினா கேப்பச்சினோ பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தேடுற கேமல் இவன் இது விற்றுட்டான்டா. ஐயோ மனசு வலிக்குது கைஸ் ரொம்ப. அடுத்த வாட்டி அவன் வரப்போ மண்டையை உடச்சிட வேண்டியதான்.
ஓகே காய்ஸ், உங்களுக்காக தான் இந்த புது சேனல் ஆரம்பித்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். இதோ ஸ்டீல் பண்ணுவோம், நம்மளோட ஸ்டீல் பண்ணல. ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ ஐயோ சார், நான் எவ்வளோ தோத்தா கூட பரவாயில்ல, ஒன்று அடிக்க விடாமல் போக மாட்டேறா. போடு வாங்கு சாவு. ஐயோ என்னடா இது, என்ன லுங்கி டான்ஸ் ஆகிட்டான். என்னடா இது மதுரைக்காரங்க அந்த சொன்ன மாதிரி. ஐயோ ஹீரோன் ஜெட்டி அவுட் வரும் வாயா அடிக்கிற அடியில். ஐயோ ஒன்று நம்மளை அடிக்கிறான். டான்ஸ் ஆட விட்டோம். இப்போ பாருங்க என் கலையை டான்ஸ் ஆகிட்டு நாங்கள் அடிப்போம்ல, அப்படியே அடிச்சாகணும். ரொம்ப டைம் எடுத்துக்கிறது காய்ஸ். ஐயோ போட்டோம், இது என்னன்னே தெரில. படுக்க வச்சுட்டு ஐயோ நம்ம பேஸை பூட்டி வச்சுட்டே இருக்கணும், பயமாக இருக்குது கைஸ். மற்றவங்களும் அப்படி தான். இப்போ நம்ம ஃபார் வாட்சிங்.